பகவத்கீதை முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாதம்னா மனச்சோர்வு, துக்கம். போரில் உறவினர்கள்லாம் நம்ம இழந்துருவோமே அப்படின்னு அர்ஜுனன் கலக்கம் அடைகிறான். ஒரு மனிதன் கலக்கத்துலேருந்து வெளில வரணும்னா வைராக்கியம் வேணும். அப்போ அது நம்மளை மேலே கூப்பிட்டு வரும். அப்போ அர்ஜுன விஷாத யோகம்னு அதனால தான் தலைப்பு கொடுத்து கிருஷ்ணர் எப்படி அவருக்கு நம்பிக்கையும் வைராக்கியத்தையும் உருவாக்குறாருங்கிறதான் பார்க்க போகிறோம். குருச்சேத்திர போர் துவக்கத்தில் வியாசர் திருதராஷ்டிரன்ட்ட போய் கேட்குறார், நீ என்னப்பா இந்த யுத்தத்தை பார்க்க விரும்புகிறியா அப்படின்னு கேட்குறார். அப்படி உனக்கு பார்க்கணும் ஆசையாக இருந்தால் சொல்லு, உனக்கு பார்க்குற திறன் நான் தரேன் அப்படின்றார். திருதராஷ்டிரன் இல்லை, எனக்கு அப்படிலாம் வேண்டாம், இந்த குலத்தையே அழிக்கிற இந்த ஒரு அநியாயத்தை நான் பார்க்க விரும்பலை, ஆனால் இந்த யுத்தத்தோட நிகழ்ச்சியை தெரிஞ்சிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே வியாசர் சஞ்சயன் ஒருத்தர் அவருக்கு தெய்வீக பார்வையை கொடுத்து யுத்த செய்தியை நீ அப்படி நடக்கிறத வரைக்கும் இல்லாமல் யார் யார் மனசுலேருந்து என்னென்ன வருதுங்கிறது மறைஞ்சிருக்கிறதையும் திட்டங்களையும் நீ பார்த்து அதை இவருக்கு தெரியப்படுத்து, அதர்மம் அழியும் தர்மம் ஜெயிக்குங்கிறதையும் சொல்லிட்டு போயிடுறார். கௌரவ பாண்டவர்கிட்ட சண்டை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 10 நாள் நடக்குது. பீஷ்மர் ரதத்துலேருந்து வீழ்த்தப்பட்டு கீழே விழுறார். இப்போ சஞ்சய் சொல்லிக்கிட்டே போக திருதராஷ்டிரனுக்கு எல்லையில்லாத துன்பம் வருது. மனசில் துக்கம் தாங்கலை. சஞ்சயா, நீ ஆரம்பத்தில் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் எனக்கு பொறுமையாக சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டார். சஞ்சயா, இந்த பூமியான குருச்சேத்திரத்தில் இது ஒரு தர்ம பூமி. இந்த இடத்துல யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்ம ஆளுகளும் பாண்டுவனுடைய புத்திரர்களும் என்ன செஞ்சாங்கன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்ல அப்படின்னு கேட்டார். நம்மவர் பாண்டுவின் பிள்ளைகள்னு பிரித்து பேசுறதுலேருந்தே திருதராஷ்டிரம் தனது மக்கள் மேலே எவ்வளோ வைத்திருக்கார் பிரியங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால தான் வியாசர் சஞ்சயனுக்கு ஞானக்கண் கொடுத்து சஞ்சயன்னாலே விருப்பு வெறுப்பு இல்லாதவன் அப்படிங்கிற பேர், உலகத்தை விருப்பு வெறுப்பில் வென்றவன் அப்படின்னு பொருள். சஞ்சய சொன்னார், பாண்டவர் படம் அணிவகுத்து நிற்கிறத கண்ட மன்னன் துரியோதனை தன்னுடைய குருவான துரோணர்கிட்ட போய் சில விஷயங்களை சொல்கிறான். துரியோதனை சூழ்நிலைகளை பார்த்து எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத யோசித்து நம்ம துரோணாச்சாரியார்கிட்ட வரான். குருவே, உங்களுடைய கெட்டிக்கார சீடன் துருபத குமாரன் திருஷ்டியம்னன் அவன் வல்லமையோட படையை அணிவகுக்க வச்சுருக்கான். இது ஒரு பெரிய பலம். யாருக்கு? பாண்டவர்களுக்கு. இந்த படையில் பெரிய பெரிய வில்லாளிகள், பீமனுக்கு அர்ஜுனனுக்கும் நிகரான வீரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக சாத்தியாகி, விராடன், மகாரதனாகிய துருபதன், திருஷ்டகேது, சேகிதானன், பலசாலியான காசிராஜன், புருஜித், அப்படின்னு பல பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குந்தி போஜனும் மாமனுஷன் பைப்பயனும் பேராற்றல் படைத்த யுதாத்மாயும் வல்லமை படைத்த மௌஜஸ், சுபத்திரை மைந்தன் அபிமன்யு, திரௌபதியோட 5 பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ரதத்தை செலுத்துறதுல திறமசாலிகள். சிறப்புமிக்க அந்தனர். நமது அணியில் இருக்கக்கூடிய முக்கிய வீரர்களை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நம்ம பட தலைவர்களை நீங்கள் தெரிஞ்சிருக்க வேணும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பீஷ்மர், கர்ணன், யுத்தங்களில் வெற்றியே பெறுகிறத தவிர வேறு எதுவும் செய்யாத கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா, விகர்ணன், சோமதத்தனோட பையன் பூரி சிரவசு, ஜெயத்ரதன் இப்படி இருக்காங்க.
எனக்காக உயிர் கொடுக்க தயங்காத நிறைய வீரர்கள் இருக்காங்க. அஸ்திர சஸ்திர தேர்ச்சி மிக்க சூரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாட்னார் பீஷ்மரால் பாதுகாக்கப்படக்கூடிய நம்ம படம் எங்கே? அனுபவமே இல்லாத பீமன் பரிபாக்கிற படம் எங்கே அப்படின்னு சொல்கிறான். நம்மளுடைய படம் அளவற்றதாக இருக்குது. பாண்டவருடைய படம் ரொம்ப சின்னதாக இருக்குது. படைப்பிரிவில் அனைத்துலேயுமே அவர் ஒரு இடத்த இருந்தபடியே நீங்கள் எல்லோருமே பீஷ்மரை வந்து நாலாப்புறமும் காப்பாற்றுங்கன்னு துரியோதனை சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார்னா, பெண்ணாக இருந்து ஆணாக மாறிய திரௌபதன் மகன் சிகண்டியால் பீஷ்மருக்கு உயிருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு துரியோதனை நினச்சான். சுத்த வீரராக இருக்கக்கூடிய பீஷ்மர் வந்து பெண் தன்மை பொருந்திய ஒருவனை எதிர்த்து போர் புரிய மாட்டார் அப்படின்னு உறுதியாக துரியோதனை நம்பினான். இப்போ கௌரவரில் முதியோருமா வல்லமை படைத்தவரான பாட்னார் பீஷ்மர் துரியோதனுடைய உற்சாகத்தை அதிகமாக்கணுங்கிறதுக்கோசரம் உறக்க சிம்மநாதம் செய்து சங்க ஊதுறார். குருவான துரோணரிடம் துரியோதனை பேசிக்கொண்டே போன விதம் அவரை இகழ்வது போல் இருந்தது. ஏன் இகழ மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் படைக்கு தளபதியாக இருக்கார். அவர்கிட்ட வந்து எதிராளி இவங்கவுங்க இருக்காங்க, நம்மக்கிட்ட இன்னும் நாள் இருக்காங்கன்னெலாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா ஒரு போர்ப்படை தளபதி எல்லா விவரமும் கலெக்ட் பண்ணிட்டு தான் போருக்கே வந்திருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இதை மாதிரி சொல்லும்போது அவர் துரோணரை வந்து மதிப்பு குறைவாக நினைக்கிறார். என்னென்னா, இவ்வளவு நெருக்கடி இருக்குது, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், ஒன் சைடாக போயிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மறைமுகமாக சொல்கிறது. ஏன்னா துரோணாச்சாரியாருடைய நெருங்கிய சீடர் வந்து அர்ஜுனன். அதனால் அதாவது அர்ஜுனனுக்கு உதவி பண்ணுற போகிறான்ற பயத்தில் தான் இதெல்லாம் வந்து சொல்கிறான். ஆனால் இந்த பேச்சு வந்து துரோணாச்சாரியார் வரைக்கும் இல்லாமல் அங்கே இருந்த எல்லா தளபதிக்குமே ஒரு ஊக்கத்தை குறைச்சிருச்சு. நம்மளே பார்ப்போம், ஒரு மேட்ச் நடக்கும், ஃபுட்பால் மேட்ச்சே வச்சுக்கிங்களேன். எதிரணி 5 கோல் போட்டாங்க, நம்ம சைடில் கோலே போடலனா கூட அந்த பிரேக்கில் எல்லோரும் ஒன்று கூடி விவாதிக்கும் போது நம்மளால் முடியும், நம்ம ஜெயிப்போம்னு பாசிட்டிவாக பேசுவார் அந்த தலைவர். உங்களால் முடியாட்டா அந்த உலகத்தில் முடியும், யாராலையும் முடியாதுன்னு சொல்லி பாசிட்டிவாக சொல்லுவார். அந்த பாசிட்டிவ்னஸில் அவங்க அடுத்த சில நேரத்தில் ஜெயிச்ச காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி அதுக்கு பதிலாக நீங்கள் நெகட்டிவாக பேசும்போது தோல்வி வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இது தேவையில்லாமல் இந்த துரியோதனை வந்து பேசுகிறது மற்றவங்களுக்கு துன்பமாக மாறுது. அதுக்கப்புறம் கௌரவர் பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. இப்போ குதிரை, வெள்ளை கலர் குதிரையை பூட்டின தேரில் வந்து பரமாத்மா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தெய்வீகமான சங்குகளை முழங்குறாங்க. பகவான் வந்து பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கையும், அர்ஜுனன் வந்து தேவதத்தம் என்ற பெயர் கொண்ட சங்கையும் முழங்குறாங்க. பயங்கரமாக செயல்புரியும் பீமசேன பவுண்ட்ரம் அப்படிங்கிற ஒரு பெரிய சங்கம் முழங்குறான். இந்த ஸ்லோகத்தில் பகவானுக்கு ஹிருஷிகேஷன்னு ஒரு அடமொழி உண்டு. ஹிருஷிகேஷான என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்திரியங்களுக்கெல்லாம் தலைவன். யார் வந்து 5 புலன்களையுமே அடக்கிறாங்களோ அவங்க தான் பரமாத்மா. பாஞ்சசன்யன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அது வந்து சங்கு உருவத்தில் இருந்த ஒரு தைத்தியனை கொன்று பகவான் வந்து அவனை சங்கு உருவத்தில் தங்கிட்டே வச்சுக்கிட்டார். அதனால் அந்த சங்குக்கு பேர் பாஞ்சஜன்யம்னு பேர் வந்தது. தேவதத்தம் இந்திரன் அர்ஜுனனுக்கு அளித்த சங்கு. பௌட்ரம் இது மகா சங்கம் என்று அறியப்பட்டது. அளவிலும் ஓசையிலும் ரொம்ப பெருசாக இருந்தது. குந்தியோட மகனான அரசர் யுதிஷ்டர் அனந்த விஜயம் என்கிற சங்கையும், நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணி புஷ்பகம் அப்படிங்கிற சங்குகளையும் முழங்குறாங்க. ராஜசூய யாகம் செஞ்சு அனைத்து அரசர்களையும் வென்று சக்கரவர்த்தியான யுதிஷ்டர் கால வித்தியாசத்தில் தனது ராஜ்யத்தை இழந்திருந்தாலும் மீண்டும் அதை பெறுவாருங்கிற நம்பிக்கையில் சஞ்சயன் வந்து அரசர் யுதிஷ்டர்னு குறிப்பிடுறார். அரசே, சிறந்த வில்லாளியான காசிராஜனும் மகாரதியான சிகண்டியும் திருஷ்டியத்யுமனும் விராட தேசத்து மன்னனும் தோல்வியே காணாத சாத்தியக்கும் துருபதனும் திரௌபதி 5 புதல்வர்களும் சுபத்திரன் மகன் அதான் அபிமன்யு ஆக எல்லாருமே எல்லா பக்கத்துலேருந்து தனித்தனியாக சங்குகளை முழங்குறாங்க.
இது பெரும் முழக்கமாக ஆகாயம் பூமிக்கு எதிரொலிக்க செய்யுது. திருதராஷ்டிர அணியோட தங்கள் கூட்டத்தோட இதயங்களையும் பிளக்க செய்யுது. பாண்டவர் அணி சின்னது தான், தெய்வத்தோட துணை அங்கே இருக்குது. தர்மத்தோட வலிமை பெற்றதுனால பெருமொழுக்கம் செய்ய முடியுது. வஞ்சகம் செய்ய நினைக்கிற கௌரவோட நெஞ்ச அந்த சவுண்டை கேட்டு பயப்படுறாங்க. இந்த இந்த அனுமக்கொடி உடைய அர்ஜுனன் அணிவகுத்து போருக்குரிய தயாராக இருந்த திருதராஷ்டிர குமாரர்களை பார்த்தான். அம்புகள்லாம் பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெளில நிமிர்த்திக்கிட்டு கிருஷ்ணனை பார்த்து இவன் இப்படி சொல்கிறான், அச்சுதரே, எனது ரதத்தை 2 படைகளுக்கு நடுப்பில் கொண்டு நிப்பாட்டுங்களேன் அப்படின்னு கேட்குறேன். எதிரி படையில் யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வல் அர்ஜுனனுக்கு அதிகமாக இருந்தது. அச்சுதன் விஷ்ணுவுடைய பெயர்களில் ஒன்று. எவருக்கு எந்த நேரத்தில் எந்த நிகழ்ச்சியிலும் தோல்வி வீழ்ச்சி என்பது கிடையாதோ, எவர் தனது சொரூபத்தில் இருந்தும் சக்தியில் இருந்தும் வழுவாதவரோ அவரே அச்சுதன். அச்சுதன் என்னது? அச்சுதன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு உயர்ந்த நிலைமை.